ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு இதை தொடு. உன் தேவைகளை எல்லாம் போக்கி உனக்கான உதவியை இன்னும் 2 நாள்ல நான் செஞ்சிடுறேன் என் செல்லமே. வீடு தேடி வரக்கூடிய இந்த லட்சுமியை வேணான்னு சொல்லாம நான் கொடுப்பதை அப்படியே மனசார ஏத்துக்கோ. உன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய கடமை எதுவாக இருந்தாலும், அதை நீ மிகவும் விருப்பப்பட்டு செய்யும் போது அதை சுலபமாக முடிக்க முடியும். அதுவே உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும் போது அது நிச்சயம் நல்லா முடிவதில்லை தானே. இதுல இருந்தே உனக்கு தெரிய வேணாமா? நீ எதிர்பார்க்கிற விஷயத்த மனசார மனமு வந்து சந்தோஷமா செஞ்சு பாரு. எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும்படியும், எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக முடியும்படியும் கூட நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. ஏன் தெரியுமா சொல்றேன்? நீ நம்பிக்கையோட நான் நினைச்சது நடக்கும்னு முயற்சி செஞ்சினா அந்த முயற்சியில் ஒருபோதும் நீ தோத்து போக மாட்ட. நீ வெற்றி பெற்று விடுவோம்னு நினைச்ச அந்த முயற்சியே உன்னை நிச்சயமாக ஜெயிக்க வைக்குவேன் செல்லமே. நீ வாழ்க்கையில செய்யக்கூடிய சில மாற்றங்கள் தான் அடுத்த அடியை நோக்கி உன்னை கூட்டிட்டு போகும். எல்லா விஷயங்களையும் யோசிச்சு மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலகத்துல நீயும் மாற்றங்களை கொண்டு வந்தால் அது உன்னை சிறப்பாக வாழ வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் செய்யறதையே நீயும் செய்யாம அதில் ஏதாவது ஒரு புதுமையை பூத்த முடியுமா, ஏதாவது ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சு மாத்தி தான் செஞ்சு பாரு. அப்புறம் பாரு, உன் வாழ்க்கையே நல்ல முன்னேற்றமாக மாறி போயிடும். வானம் ரொம்ப அழகான பெரிய அகண்ட விஷயம். அதில் இருக்க எல்லா குட்டி குட்டி நட்சத்திரங்களும் கூட ரொம்ப அழகு நிறைந்தது. ஆனா அதை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வேறு வேறான எண்ணங்கள் தானே இருக்கு. ஒருத்தர் மனசுல கவலை, ஒருத்தருக்கு வெறுப்பு, ஒருத்தருக்கு சந்தோஷம், ஒருத்தருக்கு மகிழ்ச்சி, ஒருவருக்கு இன்பம், ஒருவருக்கு துன்பம்னு எல்லாரும் மனசுல எதையோ யோசிச்சுக்கிட்டு அந்த வானத்தையும் நட்சத்திரத்தையும் பார்த்தாலும் எல்லாருக்குமே அது ஒரு வகையில மன அமைதியை தான் கொடுக்குது. இப்படி என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே முழுசா நிறைவேற்றி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. இந்த உலகத்துல நீ எல்லாத்துக்கும் தைரியமா வாயை திறந்து பேச ஆரம்பிச்சினா முடிஞ்ச அளவுக்கு உன் வாயை அடைக்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இந்த வராகி அம்மா அதை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன். யாரெல்லாம் உன்னை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்களோ, அதிகாரத்தின் மூலமாக உன்னை பணிய வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் கீழுக்கும் கீழாக போவார்கள் என் செல்லமே. ஓ நிலைமையை பார்த்து கேலி பண்ணி ஏளனமாக சிரிச்சவங்களே உன்னை வியந்து பார்க்கும் அளவுக்கு நீ வாழணும். அதுதானே வாழ்க்கையின் வெற்றி. எப்படியுமே வாழ்க்கையில நான் ஜெயிப்பேன் சாதிப்பேன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உறவுகளுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கு. என்னன்னா, எப்ப பார்த்தாலும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அடுத்தவங்க முன்னால பாராட்டி பேசுவாங்க. சொந்தம் பந்தம் சுற்றம்னு உன்னை நல்லா பேசுவாங்க, பாராட்டுவாங்க. ஆனா எப்போ எந்த சூழ்நிலையில உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை தூக்கி கீழே போடுவாங்கன்னே சொல்ல முடியாது. இதுதானே மனிதர்கள் எனும் உறவுகளுக்குள் ரொம்ப நாளா நடக்கிற விஷயம். யார் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோ. ஏன்னா சொந்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ எதுக்கு மூஞ்ச காட்டுவாங்க, எப்போ எதுக்காக கோவிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்கன்னே சொல்ல முடியாத விஷயம். ரொம்ப நேரம் நீ கவலைப்பட்டாலும் சரி, கொஞ்ச நேரம் நீ கவலைப்பட்டாலும் சரி, கவலைப்படுறதுனால எதையுமே சரி செய்ய முடியாதுங்கிறது தானே உண்மை. முடிஞ்ச அளவுக்கு கவலையோ கஷ்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் பொறுமையாக இருந்துவிடு. அமைதியும் பொறுமையும் தான் உனக்கான நல்லதாக இருக்கும். வாழ்க்கையில நீ எவ்வளவு படிச்சாலும் கத்துக்க முடியாத விஷயங்களை எல்லாம் சில பேருடைய நடிப்பு ரொம்ப அழகா கத்து கொடுத்துடும். சொந்த பந்தங்களையும் சுற்றங்களையும் நீ எத்தனை பேரை பார்க்குற? உனக்கு பின்னால உன்னை திட்டி பேசினவங்களும், உன்னை குறை சொல்லி தூற்றி பேசினவங்களும் உனக்கு முன்னால உன்னை வந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா சிரிச்சு சமாளிச்சு நல்லவங்க போல நடிக்கிறாங்க. இப்படி படிப்பின் மூலம் கத்துக்க முடியாத பாடங்களை நடிப்பின் மூலம் நீ கத்துக்கிட்டு மனிதர்களிடம் எப்படி எந்த அளவுக்கு பழகணுன்றதையும் தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோ. யாராவது உன்னை குறை சொல்றாங்க, தப்பா பேசுறாங்கன்னு தெரியும் போது அவங்க கிட்ட போய் நீ வாதாடினா, சண்டை போட்டினா அங்க உன் நிம்மதியை தான் நீ இழந்து போவாய். அதனால குறை கூறுவரை பற்றி விட்டுட்டு அவங்கள பத்தி யோசிக்கிறதையும் பேசுறதையும் விட்டுட்டு
உன் நிம்மதியை பத்தி யோசி. நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அதை மட்டும் யோசிக்க பாரு என் செல்லமே. நீ தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, ஒருவருக்கு செய்யக்கூடிய துரோகம் துரோகம் தானே. துரோகம் செய்யறவங்களுக்கு வேணுமானா ஐயோ அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்களேன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா என் அன்பு பிள்ளையான நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ கூட யாரையும் ஏமாற்றவோ துரோகம் செய்திடவோ கூடாது. இந்த உலகம் எப்பவுமே பொய் பேசுறவங்க தான் நல்லவங்க நினைச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஏன்னா பொய்யானவர்களும் பொய்யான விஷயமும் சீக்கிரம் பரவிடுவாங்க. ஆனா உண்மையும் நல்லது செய்பவர்களும் மெதுவாகத்தானே வெளியில வர்றாங்க. நீயும் அப்படி உண்மையான நல்ல பிள்ளைன்னு இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். நிச்சயமாக உன்னை இந்த உலகத்துக்கு நான் தலைநிமிர வாழ வச்சு காட்டும் போது உன்னுடைய அருமையையும் பெருமையையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். நீ எப்போதும் எதற்கும் தயாராக இரு. ஏன்னா உனக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி வரும்னு இங்க யாராலையும் சொல்ல முடியாது. இந்த வராகி அம்மா இப்போது நான் உனக்கு அருள் செய்யணும்னு நினைச்சிட்டேன். நீ எதிர்பார்த்ததே அளவுக்கு அதிகமாகவே உன் கைகளில் வந்து கொடுத்தே தீருவேனேன் செல்லமே. இந்த உலகத்துல உள்ள மக்கள் நீ கஷ்டப்படும் போது உதவி செய்ய வரலைனாலும் பரவாயில்ல. ஆனா நீ கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு பின்னால சிரிச்சு கேலி செய்யறத பார்க்கும்போது உன் மனசு எவ்வளவு வேதனை அடையுதுன்னு எனக்கு தெரியும். மனிதர்கள் உதவி செய்யலைனா என்ன, உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னை தெரிஞ்சே கவலைப்படாத. ஏன்னா அவங்களுக்கு ஏமாற்றங்கள் மனசு வருத்தப்படுவாங்க என்ற அந்த வலியும் வேதனையும் புரியாது. பச்சோந்தி அடிக்கடி நிறமாறும்னு பச்சோந்தி விட மிக மோசமாக குணத்தை அடிக்கடி மாத்திக்கிட்டு யார் கஷ்டப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நான் நல்லா நிம்மதியா சந்தோஷமா காசு பணம்னு வாழணுன்றத மட்டும்தான் யோசனையா வச்சிருப்பாங்க. அதனாலதான் ஏமாற்றுக்காரரோ பொய் சொல்பவரோ துரோகியோ யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நீ வாக்குவாதம் செய்வதோ வாதிடுவதோ வேணான்னு சொல்றேன். ஏமாத்துக்காரன் ஒரு கட்டத்துல ஏமாந்து போவான். ஆனா அவனுக்கு அழுகை வராது. ஏன்னா அவன் நிறைய பேரோட அழுகையை பார்த்து பார்த்து அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, நம்ம 10 பேரை ஏமாத்தினோம், நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டான்னு ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாரையுமே ஏமாற்றாத உனக்கு ஏமாறும் போது அழுக வந்துடுது. என்னடா நம்ம இவங்களை இப்படி நம்பணும், இவங்க தான் நல்லவங்க நினைச்சோம், இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு. ஏமாறாத நீ ஏமாறும் போது, ஏமாற்றாத எண்ணம் கொண்ட நீ ஏமாறும் போது ஓ மனசுல அதை தாங்க முடியாமல் அழுகிறாய் தானே. கவலைப்படாத. வார்த்தைகளை தவறாக பேசிவிட்டு சில பேர் இப்படிதான் நான் கோபத்துல தப்பா பேசிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன்னு நியாயம் சொல்லி உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா யாருமே இங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசுறது கிடையாது. அவங்க ஆள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இருந்த விஷயம்தான் கோபப்படும் போது வெளியில வந்து விழுந்துடுச்சு. அவர்களுக்கு அடுத்தவர்களோட மனசை கஷ்டப்படுத்துறதுல அப்படி ஒரு ஆனந்தம். யாருமே நான் அவசரப்பட்டு பேசிட்டேன், கோபத்துல பேசிட்டேன்னு சொன்னா நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். யோசிச்சு யோசிச்சு வாழ்க்கையில ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிற ஒன்ன போல இந்த உலகில் யாருமே வர முடியாது என் செல்லமே. நீ என்னதான் பலமுறை யோசிச்சு ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சாலும் சில நேரங்கள்ல தடுக்கி விழவும் செய்கிறாய். நம்ம அவ்வளோ தூரம் யோசிச்சு இப்படி தப்பா போயிடுச்சே நினைச்சு கவலைப்படாம எழுந்து நில்லு. உனக்கு யார் மனசையும் கஷ்டப்படுத்தியோ கண்ணீர் வடிக்க வச்சோ பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ கண்ணீர் வடிக்கும்படி இந்த வராகியம்மா நானும் விட்டுவிட மாட்டேனேன்னு செல்லமே. ஏன்னா உன் நல்ல மனசும் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற உன் நல்ல குணமும் எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயங்கள். அதனால தானே இப்போ உனக்கான நல்லதை செய்யறதுக்காக உன் பண கஷ்டத்தை போக்கும் விதமாக பண மூட்டையோட உன்னை தேடி வந்தேன். எப்பவுமே எல்லாருக்கும் நான் கஷ்டங்களை கொடுக்க தான் செய்வேன். சோதனையின் வடிவாக கஷ்டம் வரும்போது முதல்ல அது தாங்க முடியாததாக தெரியும். ஆனா கடைசியில இது எல்லாமே சகஜம்தான் ஒரு எண்ணம் வந்துடும். எல்லாம் முடிச்சு சரியானதுக்கு அப்புறம் இதுக்கா நம்ம கஷ்டப்பட்டு கவலைப்பட்டோன்னு உனக்கே அது நகைப்புக்குரியதாக இருக்கும். இனிமேலும் எந்த விஷயத்தையும் பெருசா யோசிச்சு கவலைப்படுறதோ கண்ணீர் வடிக்கிறதோ கூடாது. முயற்சி செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிற உன்னை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன். அதை தடுக்க யாருமே வர நான் விடமாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன் என் செல்லமே. நீ முயற்சி செஞ்சு முன்னேற நினைக்கும் போது
அதை தடுக்க நினைக்கிறவன் அவன் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு உன்னை தடுக்க வருபவர்கள் ஒரு காலத்திலும் முன்னேறவும் மாட்டாங்க, முன்னேறி போக யோசிக்கவும் மாட்டாங்க. ஆனா நீ கவலைப்பட வேணாம். உனக்கு துணையாக இருந்து இன்னும் 2 நாளில் உனக்கான நல்லதை செய்வேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம்.